வீடியோவில் பார்க்க போகிறது ரிட்டையர்மெண்ட் பிளானுங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிட்டையர்மெண்ட் பிளானுங்கிற படம் பார்த்திங்கன்னா, நம்ம வயசான ஒரு தாத்தா இருப்பார். அவர் தான் வந்து நிக்கோலஸ் கேரேஜ். நம்ம ஹீரோ இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அவங்களோட பேத்தி, அதாவது அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணோட மகன் வந்து வருவா அவங்க தாத்தாவை பார்க்குறக்கும், அவங்க சொந்த ஊரை பார்க்குறக்கும். இதனால அவங்க ஒரு பிரச்சனையில மாட்டியிருப்பாங்க. நிக்கோலஸ் கேஜோட பொண்ணு, அவங்க பொண்ணோட இதோட பேத்தி வந்ததுக்கப்புறமா அவங்க பேத்தியை வந்து பாதுகாப்பாங்க. அப்புறம் வந்து அவங்க மகளும் வந்துடுவாங்க. மகளையும் காப்பாற்றணும், பேத்தியும் காப்பாற்றணும். அது அந்த படம் ஃபுல்லாகவே போதும். அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டை வந்து போட்டு தள்ளிடுவாங்க அவங்க கண்ணு முன்னாடியே. மகளும் பேத்தியை மட்டும் எப்படியாவது காப்பாற்றணும், இந்த சீக்ரெட் ஏஜென்ட்கிட்ட வந்து எனக்கு காப்பாற்றுவானுங்க. அவங்க வந்து உளவு தொழிலுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்க உளவு தொழிலோட எல்லா ஹார்ட்வேரு, டிஸ்க், பென்ட்ரைவ் எல்லாத்தையுமே இவங்க தான் வந்து சீக்கிரட்டாக வச்சுருப்பாங்க. அதை வந்து போலீஸ் கையில் மாட்டிக்கிட்டுனா வந்து இந்த கெட்டவங்க மாட்டிப்பாங்கன்னு சொன்னதுனால இவங்க கொலை பண்ணுறதுக்காக வந்து கொலை முயற்சியோடு வந்திருப்பாங்க. ஊரில் இருந்து அவங்க பொண்ணையும், நிக்கோலஸ் கேஜோட பொண்ணையும், அப்புறம் பேத்தி, அவங்க குடும்பத்தையும் வந்து அழிக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. நம்ம ஆள் பழைய வித்தையை காமிச்சிருவார். விக்ரம் படத்தில் வர மாதிரி கமலஹாசனாட்டம் வந்து பட்டையை கிளப்புவார். ஒவ்வொரு பயிற்சியும் வந்து அதிரடியாக இருக்குன்னு சொல்லலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் மட்டும் போர் அடிக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஃபன்னாக ஆக்ஷனாகவே இருக்குன்னு சொல்லலாம்.